கல்யாணத்துக்கு அப்புறம் வர சண்டை உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சாலும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை அவங்க அம்மாவை சப்போர்ட் பண்ணுவாங்களா? 99% ஆண்கள் அவங்க அம்மாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த 1% பேலன்ஸ் இருக்காங்கல்ல, தப்பி தவறி அவங்க ஒய்ஃபு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் கல்யாணம் ஆகாத அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அவங்கள வார்த்தையாலேயே கொண்டுருவாங்க. இப்போவே நீ பொண்டாட்டி தாசம் ஆயிட்டியாடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, முதுகெலும்பு இல்லாதவன், இந்த மாதிரி டைட்டில்ஸ் வேற. ஆண்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் அம்மா எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் அப்பா மற்றவங்க முன்னாடி அவங்கள விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. ஏன் உங்கள் கூடயே சண்டை வந்திருந்தா கூட, உங்கள் மேலே நியாயமே இருந்தால் கூட உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில டைம் உங்கள் ஒய்ஃப் மேலே தப்பே இருந்தால் கூட நீங்கள் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க தப்பை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ஃபேமிலி முன்னாடி அவங்கள விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் தப்பே பண்ணாலும் என் பையன் என்ன தான் சப்போர்ட் பண்ணுவாங்கிற அட்வான்டேஜ் உங்கள் அம்மா உங்ககிட்ட எடுத்துப்பாங்க. உங்கள் ஒய்ஃப் உங்கள் வீட்டில் மரியாதையாக நடத்தப்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவான பார்ட்னராக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது.